புயலாக வலுவடையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து ஒரு 48 மணி நேரத்தில் தமிழக பகுதியில் மழை படிப்படியாக குறைந்து வரும். 24 மணி நேரத்திலே தமிழக பகுதியில் மழை படிப்படியாக குறைந்து வரும். வட தமிழகத்தில் இப்போது 24 மணி நேரத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மற்றும் வட தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மற்றும் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். தென் தமிழகத்துக்கு சென்னை இப்ப இருக்கிற ஒரு சில முறை மழை கனமழைக்கு வாய்ப்பு ஒரு சில இடங்கள். வட தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு சில இடங்கள் கனமழைக்கு வாய்ப்பு. நேற்று தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வடதிசையில் நகர்ந்து இன்று அதிகாலை சென்னைக்கு கிழக்கே சுமார் 90 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இது தமிழக கடற்கரை விட்டு மேலும் விலகிச் செல்லும். இது மேலும் வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் புயலாக வலுவடையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தற்போதைய நிலவரப்படி வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை மற்றும் மிக கனமழை இருக்கக்கூடும். இதுவரை நேற்று இரவிலிருந்து இன்று காலை அதிகாலை வரை பதிவாகி கிடைக்கப்பட்ட விவரங்களின் அடிப்படையில் சென்னை 11 சென்டிமீட்டர், மீனம்பாக்கம், சென்னை நுங்கம்பாக்கம் 8 சென்டிமீட்டர், தரமணி 7.7 சென்டிமீட்டர், அண்ணா யூனிவர்சிட்டி 7.4 சென்டிமீட்டர், செம்பரம்பாக்கம் 7.5 சென்டிமீட்டர், எண்ணூர் 6.7 சென்டிமீட்டர், திருவள்ளூர் 6.4 சென்டிமீட்டர், புழல் 5.7 சென்டிமீட்டர், பாண்டிச்சேரி 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.